எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் இலக்கண வகுப்பு பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு டே 3. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி என்ன அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தளபதி ஸ்டைல்ல ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்குமே. ஏன் அப்படின்னா அந்த இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு, ரொம்பவுமே ஒரு கடினமான பகுதியா பாக்குறாங்க, ரொம்பவுமே குழப்பி விடுற பகுதியா இருக்கு, ரொம்ப குழப்பம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த எண்ணத்துக்கெல்லாம் இலக்கணம் கஷ்டமா, எனக்கா, சேச்ச அப்படின்னு நீங்க அந்த எண்ணத்தை வர வைக்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுற வகையில ஒரு குட்டி ஸ்டோரியோட வகுப்பு ஆரம்பிக்குமே, நல்லா இருக்கும். கேளுங்க. இப்ப நான் சொல்றதை அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர், 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். ஓகேங்களா? அந்த மாணவன் வந்து அந்த ஆசிரியரிடம் கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, ஐயா, இந்த கடினமான சூழ்நிலையை எப்படியா கடந்து செல்வது? என்ன கேள்வி கேட்கிறாரு அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடம்? ஐயா, இந்த கடினமான சூழ்நிலை எப்படியா கடந்து போறது, அதே மாதிரி அந்த கஷ்டமா இருக்கிற சுச்சுவேஷனை எப்படியா கடந்து செல்றது அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரிடமும் அந்த மாணவன் வந்து கேட்கிறான். உடனே அந்த ஆசிரியர் வந்து ஒரு எலுமிச்சை பழம், ஓகேங்களா, அதை கொடுத்து இதை சாப்பிடு கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அந்த மாணவன் வாங்கி அதை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்புறம் ஆசிரியர் கேட்குறாரு, இப்போ நான் கொடுத்தேன் எலுமிச்சை பழம், அதோட சுவை உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சுவை உனக்கு பிடிச்சிருந்துச்சா, அந்த புளிப்பு சுவை அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மாணவர் இருந்துக்கிட்டு, ஐயா ரொம்ப புளிப்பா இருந்துச்சு, எனக்கு பிடிக்கலைங்கய்யா இந்த சுவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து இன்னொரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதோட சாரை வந்து ஒரு கிளாஸ்ல புழிஞ்சிட்டு அதை கூடவே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கலக்கி இப்ப கொடுக்குறாரு. ஆனா இப்ப குடிச்சு பார்த்து சொல்றா அப்படிங்கிறாரு. இப்ப குடிச்சிட்டு இந்த மாணவன் வந்து அதை வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு, ஐயா சூப்பருங்கய்யா, செம்ம டேஸ்ட்டுங்கய்யா, நல்லா இருக்குங்கய்யா, எனக்கு இது பிடிச்சிருக்குங்கய்யா அப்படின்னு வந்து சொல்றான். சொன்ன உடனே அந்த ஆசிரியர் வந்து சிரிக்கிறாரு. அப்படி சிரிக்கிறாரு. இவ்வளவுதாப்பா உனக்கான சொல்யூஷன்ங்கிறாரு. என்னங்க ஐயா சொல்றீங்க அப்படிங்கிறான். ஆமா, இந்த எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது, அந்த புளிப்புச்சுவை அப்படிங்கிறது உன்னோட கடினமான சூழ்நிலையை வச்சுக்கோ. அந்த கடினமான சூழ்நிலையை மட்டும் நீ பார்த்த அப்படின்னா உன்னால அதுல இருந்து வெளிவர முடியாது. அந்த கடினமான இப்ப நம்ம அந்த எலுமிச்சை பழத்துல வந்து சர்க்கரை சேர்க்கும் போது அந்த எலுமிச்சை பழம் வந்து எப்படி ஒரு சுவையா இருந்துச்சோ, அது மாதிரி உன்னோட கடினமான சூழ்நிலைய உன்னோட முயற்சி மூலமாக நீ வென்ற அப்படின்னா, ஓகேங்களா, அந்த கடினமான சூழ்நிலையில உன்னோட முயற்சியை செலுத்தின அப்படின்னா நீ அந்த கடினமான சூழ்நிலையில இருந்து வெளிவருவா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதே மாதிரிதாங்க நீங்களும். இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமா, ரொம்பவுமே ஒரு கடினமான பகுதி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த கடினமான இலக்கண எண்ணத்தோட நீங்க நம்ம வகுப்பை வந்து கவனிச்சீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வகுப்பை கவனிச்சீங்க அப்படின்னா, என்னோட இனிமையான அந்த இலக்கண உரையாடல் வந்து உங்க அந்த இலக்கணத்து கூட இணையும் போது அந்த இலக்கணத்தை நீங்க எத்தனை நாள் கடினம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அந்த கடினமானது எதுவுமே தெரியாது. இலக்கணம் இவ்வளவு ஈஸியா இருக்கே, ஐயா இவ்வளவு ஜாலியா போகுதே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியோட இலக்கண வகுப்பை கவனிப்பீங்க. இலக்கணம் எப்படி எந்த வகையில இருந்து கேட்டாலுமே அதுக்கான விடை வந்து நீங்க தெளிவா சொல்லுவீங்க. காரணம், நம்ம இலக்கண வகுப்பு அப்படிங்கிறது உங்க இலக்கண முறைப்படி, அந்த இலக்கண உரையாடல் முறைப்படி நான் நடத்தப்படுறது கிடையாது. நம்ம பேச்சு வழக்குல எளிமையா உங்களுக்கு எவ்வளவு, இப்ப 6ஆம் வகுப்புனா அந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி அந்த இலக்கணத்தை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதே மாதிரிதான் உங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க போறேன். நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இலக்கண வகுப்பு அப்படிங்கிறது இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அந்த இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அப்படியே எளிமையான முறையில நான் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது இலக்கணங்கிறது உங்களுக்கு எளிமையா அடைஞ்சிடும். இந்த இலக்கண பகுதியிலிருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால எளிமையா விடையளிக்க முடியும். சரி,
சரி விட்டுருப்பா, எல்லாம் இப்பெல்லாம் புத்துணர்ச்சி வந்துச்சா, ஒரு குஷி ஆயிடுச்சுட்டீங்களா? சரி, இப்ப அதே புன்னகையோட ஓகேங்களா, இப்ப நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இலக்கணம் பொறுத்தளவுக்கு நான் நடத்தும் போது ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அது இன்னொரு கூட எளிமைப்படுத்தி ஒப்பிட்டு சொல்லும் போது உங்களுக்கு அது இன்னும் எளிமையா புரியும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அந்த இலக்கண பகுதியானது உங்களுக்கு புரியாது. நீங்க தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம அப்படியே ஃபுல்லா பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க நல்லதுக்கு தான். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓ இலக்கணம் இவ்வளவு ஈஸி அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு எண்ணம் வந்துடும். சரிங்களா? சரி பாரு, ரொம்ப நேரம் அப்படியே கதை பேசுறதால நம்ம சீக்கிரம் பாடத்துக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் வகுப்பு முதல் பருவம், முதல் இயல் இல்ல, 2ஆம் இயல் இல்ல. ஏன்னா முதல் இயலும் 2ஆம் இயலும் நம்ம போன வகுப்புலயே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல அமைந்திருக்கக்கூடிய மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இதுல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்களா? வகுப்புக்குள்ள போலாங்களா? வாங்க போலாம். எப்பயுமே நம்ம ஒரு இலக்கண பகுதி பார்க்கிறோம் அப்படின்னா, இலக்கண பகுதின்னு இல்ல, எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பாடத்துக்குள்ள போறோம் அப்படின்னா அதோட தலைப்பு என்ன, அந்த தலைப்புக்கான விளக்கம் என்னன்னே தெரியாம ஒரு பாடத்துக்குள்ள எப்பயுமே போகாதீங்க. ஓகேங்களா? நான் எப்பயுமே போறதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தோட தலைப்பு என்ன அதுக்கான விளக்கம் சொல்லிதான் போவேன். ஏன்னா விளக்கம் உங்க தலைப்பு என்னன்னு, டாபிக் என்னன்னு புரிஞ்சாதான் உங்களுக்கு என்னது அதுக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்குதுன்னே தெரியும். ஓகேங்களா? நீங்க தலைப்பு என்னன்னே தெரியாம உள்ள போறது அது வேஸ்ட். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம இந்த 6ஆம் வகுப்புல இருக்கிறது என்னது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தான் இருக்கு இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மொழி முதல் எழுத்துக்கள் மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி இடை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே டைம்ல பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்னன்னா மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்து வரும், மொழிக்கு இறுதியில என்னென்ன எழுத்து வரும், மொழிக்கு இடையில என்னென்ன எழுத்து வரும், ஓகேங்களா, தமிழ் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடமே. நான் இதை மொத்தமா ஒரே வகுப்புல கொட்டினேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் இப்ப சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். என்னதான் நான் நடத்தும் போது உங்களுக்கு புரிஞ்சாலுமே அதை ஒரேடியா நம்ம மண்டையில ஏத்திக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம இதையே பிரிச்சு ஒரு வகுப்பா நடத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதை நம்ம இன்னைக்கு மொழி முதல் எழுத்துக்கள் நீங்க நடத்திட்டேன், நீங்க அதை ஃபுல்லா உட்காந்து ரிவிஷன் பண்ணிடுறீங்க. இதை இப்படிலாம் கேள்வி கேட்கணும், இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, நீங்களே மாத்தி போட்டு பார்ப்பீங்க. திருப்பி நாளைக்கு நம்ம அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது இதை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லைங்க. அதனாலதான் இதை நான் பிரிச்சு நடத்துறேன். அப்ப பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள். இந்த மொழி அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இந்த மொழிக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொல். சரிங்களா? மொழி அப்படின்னா என்ன, சொல். இந்த மொழிக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சொல், பதம், கிளவி. இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்கக்கூடியது. இந்த மொழி, இந்த சொல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப மரம் இல்லைங்களா, இது என்னது, ஒரு சொல். ஓகேங்களா? அப்ப ஒரு சொல், அப்போ ஒரு சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, ஓகேங்களா, அதை பத்தி பார்க்கறதுதான் மொழி முதல் எழுத்துக்கள். என்ன சார் அப்படின்னா கொஞ்சம் புரியலையே சார் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப நன்றி, 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 இப்படி இருக்கு. ஓகேங்களா? நன்றி, நன்றி, நன்றி. நான் அது உங்களுக்கு அந்த சவுண்டு வாயால சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா, பேச்சு வழக்கில் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா நன்றி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதே நம்ம அந்த எழுதும் போது பாருங்க, நன்றி, நன்றி, நன்றி. இதுல எந்த நன்றி சரி? இந்த நன்றியா, இந்த நன்றியா, இந்த நன்றியா, இதுல எந்த நன்றி சரி?
இந்த நன்றி தான் சரி. ஏன் அப்படின்னா இதை மூணையும் வேறுபடுத்தி பாருங்க. என்னென்ன இருக்கு இதுல? முதல் எழுத்து நா, இது மட்டும்தான் மாறுது இல்லைங்களா? அப்ப இந்த முதல்ல இந்த நான் ஏன் சரி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த நான் வராது, இந்த நான் வராது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம தமிழ் எழுத்துக்களை நம்ம முன்னோர்கள் வந்து வரையறை செய்திருக்காங்க இல்லையா? சொன்னேன் இல்லைங்களா? ஒரு மொழியை இப்படிதான் பேசணும், இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிகளை விதிச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த விதிப்படி, ஏன்னா நம்ம பாக்குறது இலக்கணம் தானே. அப்ப அந்த இலக்கண முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்ல இந்த நாவும் ஒண்ணு. இந்த நாவோ மொழிக்கு முதல்ல வராது. அப்ப இந்த நா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? இப்ப இந்த நான் மொழிக்கு முதல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா? அப்ப தெரிஞ்சதுனால இது நம்ம சரி அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த இலக்கண பகுதியானது முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப எந்தெந்த எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வருது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுதான் நம்ம பாட தலைப்பு. இப்ப தலைப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 22 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 22 எழுத்துக்கள். அது என்னென்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள். ஓகேங்களா? உயிர் எழுத்து சொல்றேன் இல்லைங்களா? அந்த உயிர் எழுத்துக்கள் 12. ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய 12 எழுத்து இருக்குங்களா? இந்த 12 எழுத்துமே மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? இந்த 12 எழுத்துமே என்னது? மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? மெய் எழுத்து இந்த மெய் எழுத்துல 10 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? மெய் எழுத்துல எத்தனை? 10 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். சார் அது என்னென்ன சார் அப்படின்னா இப்ப பார்க்கலாம் அத. ஓகேங்களா? இப்ப இப்ப இந்த கொஸ்டின் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. அதுல உயிர் எழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 10. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் எத்தனை? மெய் எழுத்துக்கள் 10. ஓகேங்களா? அது என்னென்ன சார் அப்படின்னா பாருங்க, நம்ம அந்த மெய் எழுத்தை எத்தனையா பிரிச்சிருக்கோம்? மெய் எழுத்து எத்தனை பிரிச்சிருக்கோம்? 3ஆ பிரிச்சிருக்கோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கு இல்லைங்களா? ச ட கசட தபர ஞஞன்ன நமன யரல வழல இல்லைங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம் இப்படி சொல்லிட்டு மெய்யெழுத்தை இப்ப 6 ஓகேங்களா 3ஆ பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? இதுல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வல்லின எழுத்துக்கள்ல 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வருது. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள்ல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 4. கா, சா, தா, பா. ஓகேங்களா? காசா, தாப்பா இந்த 4 மெய்யெழுத்தும். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க.
இந்த 4 மெய்யெழுத்தும் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து மெல்லினத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வந்திருக்கு அப்படின்னா மெல்லினத்திலேயே 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வருது. என்னென்ன அப்படின்னா ஞா, ஞா, நா, மா. இந்த 4 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? இடையினத்துல என்னென்ன அப்படின்னா யா, வா. இந்த 2 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இந்த 10 எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? அப்ப மொத்தம் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 22. அதுல உயிரெழுத்துக்கள் 12மே மொழிக்கு முதல்ல வரும். மெய்யெழுத்துல 10 தான் மொழிக்கு முதல்ல வரும். அது என்னென்ன? கா, சா, தா, பா, ஞா, ஞா, நா, மா, யா, பா. ஓகேங்களா? வல்லினத்துல 4, மெல்லினத்துல 4, அப்புறம் இடையினத்துல 2. ஓகேங்களா? இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது குழப்பம். ஓகேங்களா? எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வல்லினத்துல 4 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இடையினத்துல 4, இடையினத்துல 2, மெல்லினத்துல 4 இருக்கு. ஓகேங்களா? வல்லினத்துல 4, மெல்லினத்துல 4, இடையினத்துல 2. அது என்னென்ன இப்படி பாத்துட்டீங்க அப்படின்னா அப்ப இந்தந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வருது அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம நன்றியில பார்த்தோம் இல்லைங்களா, நான் இருக்குங்களா, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இருக்குதுங்களா. இந்த நாவோ மொழிக்கு முதல்ல வருது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனா? இல்ல. அப்ப அந்த நன்றியில இந்த நன்றி தானே சரி. இப்படி இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு வராத எழுத்துக்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் எழுத்தே இல்லப்பா, அதெல்லாம் வடச்சொல்லு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த டம்ளர் டம்ளர் இருக்கு. இது டாங்கிறது முதல் எழுத்தம் வந்திருக்கு. அது தமிழ் சொல்லா? இல்லைங்களா? இப்ப இந்த ரா அப்படிங்கறத இப்ப நிறைய பேர் இந்த ரா அப்படிங்கிறது நீங்க சார் இந்த ராங்கிறது மொழி முதல்ல நிறைய பேர் வருது சார், பேர்ல வருது, எழுத்துல வருது, ராகம், ராகவி, ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுத்துக்கள்லாம் தமிழ்ல தானே சார் இருக்கு. அப்ப இது மொழிக்கு முதல்ல வருமே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ராவும் சரி இந்த லாவும் சரி மொழிக்கு முதல்ல வராது. இந்த லாவோ நீங்க எழுதும் போது அதற்கு முன்பு ஈ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தை சேர்த்து தான் எழுதுவாங்க. ஓகேங்களா? நீங்க பாருங்க, லட்சுமி அப்படிங்கும் போதும் லட்சம் அப்படிங்கும் போதும் அதுக்கு முன்னாடி ஈ அப்படிங்கிறத எழுத்தை சேர்த்து தான் எழுதுவாங்க. நீங்க ராகம், ராகவன், நீங்க நேம் எழுதும் போது சரி அதுக்கு முன்னாடி ஈ சேர்த்து தான் எழுதுவாங்க. அப்படி சேர்த்து எழுதினாதான் அது தமிழ் சொல். நீங்க சேர்க்காம இதை மட்டும் நீங்க நேரா முதல் எழுத்தா போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது தமிழ் எழுத்து இல்ல அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. அப்ப மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 22. அந்த 22ல உயிரெழுத்து 12மே மொழிக்கு முதல்ல வரும். மெய்யெழுத்துல 10 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். அது என்னென்ன? வல்லினத்துல 4 எழுத்துக்கள், மெல்லினத்துல 4 எழுத்துக்கள், இடையினத்துல 2 எழுத்துக்கள். கா, சா, தா, பா. காசா தாபா அப்படிங்கிற 4 வல்லின எழுத்துக்களும், நாமா அப்படிங்கிற 4 மெல்லின எழுத்துக்களும், யா வா அப்படிங்கிற 2 இடையின எழுத்தும்
ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்க ஒரு நோட் போட்டு எழுதி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் வந்து என்னது, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல இது எல்லாமே வருமா சார் அப்படின்னா, இந்த வல்லின எழுத்துக்கள் சொன்ன இல்லைங்களா, இந்த கா சா தா பா சொன்ன இல்லைங்களா, இந்த நான்கும் ஓகேங்களா, அது கூட இந்த நா மா இந்த 6 எழுத்தும் ஓகேங்களா, கா சா தா பா நா மா இந்த 6 இப்ப இந்த மெய்யெழுத்து இந்த மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் சொன்ன இல்லைங்களா 10, இந்த 10ல இந்த கா சா தா பா நா மா இந்த 6 எழுத்துக்களும் இந்த 6 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த 18 எழுத்துக்களும் இப்ப கா வருஷம் பாத்தீங்கன்னா கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ அப்படிங்கிறது இல்லையா, இப்ப சா வருஷத்துல சா சா சி சி சு சு அப்படின்னு வருது இல்லைங்களா, அதே மாதிரி இதுல வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் ஓகேங்களா, இந்த 6 எழுத்துல வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? எது எது? கா சா தா பா நா மா இந்த 6 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும், அப்ப அந்த வரிசையில கா வரிசையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்தும், சா வரிசையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும், தா வரிசையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும், பா வரிசையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும், நா வரிசையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும், மா வரிசையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? அப்ப மெத்த 4 வருமா சார் அப்படின்னா, இந்த ஞா ஞா யா வா இந்த 4ம் ஸ்பெஷல் லெட்டர். ஓகேங்களா? என்ன சார் ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னா, இந்த 4 எழுத்துக்கள் இருக்கிறீங்களா, ஞா ஞா யா வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 4 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய வரிசையில ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும், ஒரு சில எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. சார் குழப்பி விடுறீங்க சார் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் தெளிவா பாருங்க, தெளிவா கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு புரியும். இப்ப இந்த மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 22, அதுல உயிர் எழுத்து 12, அந்த உயிர் எழுத்து 12மே மொழிக்கு முதல்ல வரும். இந்த மெய் எழுத்துல 10 மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். அந்த 10ல இந்த 6 மெய்யெழுத்துகள் கா சா தா பா நா மா இதுல சொன்ன இல்லைங்களா, இதுல வரிசையில இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள். இப்ப இக்கு அப்படின்னா இக்கு கூட்டல் ஆங்கிறதான கா, இக்கு கூட்டல் ஆங்கிறதான கா, இப்படின்னு கா கா கி கு கு கி கே கை இந்த மாதிரி இல்ல, கா கா கி கி கு கே கை சா சா சி சு தே தாத்தா பத்தி தூத்துட்டே அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்படி வரக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? ஆனா மீதி சொல்லக்கூடிய அந்த ஞா ஞா யாவா இந்த 4 எழுத்து மட்டும் ஸ்பெஷல் லெட்டர், சிறப்பு எழுத்துக்கள். ஏன் அப்படின்னா இந்த வரிசையில வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும், ஒரு சில எழுத்துக்கள் வராது. அது என்னென்ன அதை பத்தி பார்க்கலாம். இப்ப பார்க்கலாங்களா? இப்ப இதுல தெளிவாயிட்டீங்களா? மொழிக்கு முதல்ல வரக்கூடிய மொத்த எழுத்துக்கள் எத்தனை, அதுல உயிரெழுத்து 12 வந்துடும், மெய்யெழுத்து 10 இருக்கு. அந்த 10ல இந்த 6 எழுத்துக்களோடைய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். இந்த 4 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும், எல்லா எழுத்துமே மொழிக்கு முதல்ல வராது. ஆனா இந்த 6 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். இந்த 4 எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல, எந்த டவுட்டும் இல்லைல்ல? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு தானே நான் இருக்கேன், உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளை
அதை கிளியர் பண்றதுக்கு, அதுக்கான ஆன்சர் சொல்றதுக்கு தானே நான் இருக்கேன். அதுக்கு தானே நம்ம சேனல் இருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியர் தானே? இதுல எந்த வித டவுட்டும் இல்லைல்ல உங்களுக்கு? சரிதானே? இப்ப இந்த 4 எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்கள் சொன்னேன் இல்லைங்களா, மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு, அதை பார்க்கலாம்ல? பார்க்கலாமா? வெரி குட், வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த 4 எழுத்துக்களை ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னு சொன்னோம், சிறப்பு எழுத்து அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஞ ஞ ய வ. ஏன் இதை ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னு சொல்றேன்? ஏன்னா இப்ப நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. அதுல உயிர் எழுத்துக்கள் 12மே மொழிக்கு முதல்ல வரும். அந்த மெய் எழுத்துக்கள்ல 10 இருக்கு இல்லைங்களா, அதுல 10ல கா சா தா பா நா மா, இந்த 6 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். மீதி இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்துமே, இந்த 4 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வருமானா வராது. ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இத ஸ்பெஷல் லெட்டர், சிறப்பு எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது அங்க குறிப்பில்லை, நம்மள நான் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, இந்த ஞா அப்படிங்கிறதுல இருந்து ஓகேங்களா எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு. ஓகேங்களா? இந்த நா அப்படிங்கிறதுல இருந்து எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்கு? ஒன்னே ஒண்ணு. அது என்ன அப்படின்னா ஞனம். ஞனம். இந்த ஞனம், இந்த எழுத்துக்கள் மட்டும்தான். ஓகேங்களா? இப்ப வழக்கத்துல இந்த எழுத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா? இக்காலத்துல இந்த எழுத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, அங்ஙனம், இங்ஙனம், எங்ஙனம். சரிங்களா? இப்படிதான் நம்ம இக்காலத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஞனம் அப்படின்னா என்ன, இதுக்கான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி. சரிங்களா? அல்லது விதம், நீங்க விதம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி. ஞனம் அப்படின்னா என்னது? அப்படி. அங்ஙனம், அப்படி. இங்ஙனம், இப்படி. எங்ஙனம், எப்படி. அப்படி, இப்படி, எப்படி. அப்ப நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, இதான். சரிங்களா? அப்ப ஞனம் அப்படின்னா என்ன? அப்படி. இந்த ஞா அப்படிங்கிறது என்னது? மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த ஞாவுல இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஞாவுல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். நினைச்சிருமா? ஓகேங்களா? இந்த ஞாவுல எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்? 4 எழுத்துக்கள். என்னென்ன அப்படின்னா ஞா, ஞா, ஞே, ஞோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்துக்கள் தான், இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இதை தவிர இதுல இருக்கக்கூடிய மீதி எழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு முதல்ல வராது. இந்த 4 உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். அப்ப ஞாவுல எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்? 4. ஓகேங்களா? என்னென்ன? ஞா, ஞா, ஞே, ஞோ. ஓகேங்களா? இப்ப ஞா, ஞமிலி. ஓகேங்களா? ஞமிலி அப்படின்னா என்ன அப்படின்னா நாய்.
யமன், அதாவது யமன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இங்க பாருங்க, ஞா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வருது. இதெல்லாம் செய்யுள் வார்த்தை. என்ன எம்எல்ஏங்கிறாரு, எங்க இருக்கு இதெல்லாம் அப்படின்னு ஏதாவது குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வருது. மொழிக்கு முதல்ல வருது இல்லைங்களா. எம்எலி, நாய் அப்படிங்கிறது, நாய் வந்து எம்எலி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. யமன், ஓகேங்களா, அதாவது யமன். இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வருது இல்லைங்களா. அப்ப இந்த எழுத்து என்னது, மொழிக்கு முதல்ல வருது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஞாலம், ஞாயிறு. பாருங்க, ஞாலம். ஞாலம் அப்படின்னா என்னது, உலகம். சரிங்களா. ஞாயிறு அப்படின்னா சூரியன். சூரியன் வச்சுக்கலாம், இல்லைன்னா வாரத்தை குறிக்குது இல்லைங்களா, ஒரு நாள். ஞாயிறு அப்படின்னா ஒரு கிழமை, கிழமை அதை கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஞா அப்படிங்கிறது என்னது, மொழிக்கு முதல்ல வருதா, வருது. இந்த ஞாவும் மொழிக்கு முதல்ல வருது, இந்த ஞாவும் மொழிக்கு முதல்ல வருது. ஞாலம், ஞாயிறு. ஞாலம் அப்படின்னது உலகம். ஞாயிறு அப்படின்னா கதிரவன், சூரியன். இல்லை நீங்க கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்ற இல்லைங்களா, அதை கூட வச்சுக்கலாம். சரிங்களா. அப்ப மொழிக்கு முதல்ல வருதா, வருது. அப்ப அது தமிழ் சொல். ஓகேங்களா. ஏன்னா தமிழ் சொல்ல தானே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, நெகிழி. நெகிழி அப்படின்னா என்ன அப்படின்னா தீப்பொறி. தீப்பொறி அல்லது நெருப்பு, அதாவது ஸ்பார்க் அல்லது ஃபயர். ஓகேங்களா. இது அல்லது தீப்பொறி அல்லது நெருப்பு. யாரு, நெகிழி. முதல்ல வந்துருச்சீங்களா இல்லைங்களா. நெலிகோல்னு கூட வச்சுக்கலாம், அதுவும் வரும். நெலிகோல் அப்படின்னா தீக்கட்டையும் கோல். ஓகேங்களா. ஃபயர் ட்ரில் ஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இந்த ஞே அப்படிங்கிறது பாருங்க, மொழிக்கு முதல்ல வருதா, வருது. அப்பா அது டிக். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஞோ. ஞோனா இல்குதல், அதாவது நொல்குதல். நொல்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா இழைத்தல் அல்லது மெலிதல். ஓகேங்களா. சொல்லுவோம் இல்லைங்களா, டு பிகம் வீக், நான் வீக்கா இருக்கேன். ஓகேங்களா, சொல்லுவோம்ல, அந்த வீக், மெலிதல், இலைதல், மெலித்து போகுதல், அதுக்கு நொல்குதல். இப்படி மொழிக்கு முதல்ல இருக்கா. அப்ப நம்ம ஸ்பெஷல் லெட்டர் சொல்ற இந்த ஞா, ஓகேங்களா, இதுல வரக்கூடிய ஞா, ஞா, ஞே, ஞோ, ஓகேங்களா, இந்த எழுத்துக்கள் நான்கும் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா. இந்த 4 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். அப்ப ஞாவுல எத்தனை வரும், 1. ஞாவுல 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வருது. என்னென்ன, ஞா, ஞா, ஞோ, ஞே, ஞோ. ஓகேங்களா. ஞா, ஞா, ஞே, ஞோ. இது மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இதை தவிர மற்ற எழுத்துக்கள் எது மொழிக்கு முதல்ல வந்தாலும் அது தமிழ் சொல் இல்லை.
அது என்னது? வேறு சொல், வடச்சொல். ஓகேங்களா? வேற்றுமொழி சொல். அது தமிழ் சொல்லே கிடையாது. இந்த 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல இருக்கா பாருங்க, இருந்துச்சு அப்படின்னா அது தமிழ் சொல்லு. இந்த 4 எழுத்தை தவிர மீதி இந்த உயிர்மை, இந்த வரிசையில் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் மீதி எதுவா இருந்தாலும் அது தமிழ் சொல் இல்ல. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து யா. யாவுக்கு வருவோமா? அடுத்து இந்த யா வரிசையில வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா யா, யா நெடில், யு, யூ, அப்புறம் யோ, அப்புறம் யௌ. சரிங்களா? அப்ப இந்த 6 எழுத்துக்கள், ஓகேங்களா, யா வரிசையில எத்தனை எழுத்து? 6 உயிர்மை எழுத்துக்களோ மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? ஞாவுல எத்தனை சொன்ன? 1, ஞாவுல 4. இந்த யாவுல எத்தனை உயிர்மை எழுத்துக்கள்? 6 உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். யா, யா, யூ, யூ, யோ, யௌ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க, யா என்ன எழுதலாம்? யமன் இல்லைங்களா? யவனர் எழுதலாம் இல்லைங்களா? யதி. பாருங்க, யா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல தானே வருது. இந்த யதி அப்படின்னா என்ன அப்படின்னா முனிவர். ஓகேங்களா? முனிவர், ஞானி, இந்த மாதிரி சொல்றீங்களா, அதை யதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? யதி அப்படின்னா யதி எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? அப்ப யா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வருது. ஓகேங்களா? யா அப்படிங்கிறது என்னது? மொழிக்கு முதல்ல வருதா? வருது. இந்த யாவோட பாருங்க, யானை, யாமம், யாப்பு இப்படி சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து மொழிக்கு முதல்ல வருதா? வருது. யூல பாருங்க, யுத்தம், யுகங்கள். இந்த யுத்தம் அப்படிங்கும்போது இது வந்து வட சொல் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு வடமொழி சொல் தான். ஆனா இது தமிழ் வழக்கு, இது வழக்கு சொல்லாவும் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வழக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதியை பார்க்கும்போது நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? வழக்கு சொல்லாகவும் இது இருக்குது. ஓகேங்களா? யுகங்கள் அப்படின்னு நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப அதுவும் மொழிக்கு முதல்ல வருது. இது பாருங்க, யூகம் வருது இல்லைங்களா? அப்ப பாருங்க, இது பாருங்க, யோசனை, யவனம். ஓகேங்களா? யவனம். யவனம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இளமை பருவத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா இளமை பருவம். இது வந்து ஒரு பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஒரு இளமை பருவம். இளமை பருவத்துல உற்சாகமா துள்ளி ஓடி ஆடி மகிழ்ச்சியோட அழகோட வனப்போட இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பருவத்தை குறிக்கக்கூடியது தான் யௌவனம். ஓகேங்களா? இப்படி இந்த 6 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? யா வரிசையில வரக்கூடிய இந்த 6 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? இந்த வா வரிசையில வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். வா, ஆ, வி, வி, ஓகேங்களா? அப்புறம் வே, வே, வை, அப்புறம் வௌ.
வவா விவி வேவே வை வவ் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்துக்களும் ஓகேங்களா, இந்த 8 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா, வா வருக வரும், வா வாங்கள், வாருங்கள் வாழ்த்து, வி விடு விட்டு கொடு வீடு, வென்று வா வேல், வைத்தல் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா, அப்ப வாவுல வரக்கூடிய இந்த 8 எழுத்துக்கள் என்னது மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா, அப்ப நம்ம ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, என்னென்ன ஞா ஞா யா வா சொன்னா இல்லைங்களா, இதுல இந்த ஞால எத்தனை உயிர்மை எழுத்து வரும்? 1. இந்த ஞாவுல எத்தனை வரும்? 4. இந்த யாவுல எத்தனை வரும்? 6. இந்த வாவுல எத்தனை லெட்டர் இருக்கு? 8. இந்த எழுத்துக்கள் மட்டும்தான், இப்ப சொன்ன இல்லைங்களா, இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இந்த வரிசையில வரக்கூடிய மற்ற உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். சரிங்களா, இப்ப வந்து உங்களுக்கு மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிச்சு தானே? ஏதாவது டவுட் இருக்கா? எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்தேன். இப்ப பாருங்க, இப்ப மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. சரிங்களா, இதுல எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்? உயிர் எழுத்து சொல்லக்கூடிய எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துல ஒரு 10 எழுத்துக்கள். அது என்னென்ன? உயிர் எழுத்துல இருக்கக்கூடிய கா முதல் அவ் வரை உள்ள எல்லா எழுத்துக்களும் வரும். மெய் எழுத்துல என்னென்ன? கா சா தா பா நா மா, அப்புறம் இங்க சொன்ன ஞா ஞா யா வா. இந்த 10 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா, அப்ப இந்த 10 எழுத்துக்கள்ல இந்த 6 எழுத்து சொன்ன இல்லைங்களா, கா சா தா பா நா மா, இந்த 6 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் ஓகேங்களா, இந்த வரிசையில வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். இந்த 4 உயிர்மை எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இந்த ஞாவுல ஒரு உயிர்மை எழுத்தும், ஞாவுல 4 உயிர்மை எழுத்தும், யாவுல 6 உயிர்மை எழுத்துக்களும், வாவுல 8 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. தெளிவா புரிஞ்சுட்டீங்க இல்லைங்களா? புரிஞ்சுட்டீங்களா? சரிப்பா, மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்ல போவோமே, மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வராது அதை பார்க்கலாங்களா? என்னென்ன எழுத்துக்கள்லாம் வராது? இப்ப நம்ம எந்தெந்த எழுத்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்தந்த எழுத்துக்களை தவிர மீதி எந்த எழுத்தும் மொழிக்கு முதல்ல வராது. அதான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? இப்ப பாருங்க, உயிரெழுத்துக்கள் 12 நம்ம மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்லியாச்சு இல்லைங்களா. இந்த மெய்யெழுத்துக்கள் ஓகேங்களா, மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் ஓகேங்களா, மொழிக்கு முதல்ல வராத ஓகேங்களா, வராத எழுத்து ஓகேங்களா. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னது? மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். சரிங்களா, இந்த மெய்யெழுத்து
இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. இந்த 18 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வராது. ஓகேங்களா? இந்த 18 எழுத்துமே என்னது? மொழிக்கு முதல்ல வராது. சார் இப்பதான் மெய் எழுத்துல வந்து ஒரு 10 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொன்னீங்க. இங்க 18 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்றீங்களே, என்ன சார் அப்படின்னா, ஒன்னு நாள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெய்யெழுத்துக்கள் ஓகேங்களா, இக்கு, இங்க, இச்சு, இங்க, இட்டு, இன்னும் இப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த 18 மெய்யெழுத்துக்களுமே எங்கேயுமே தனித்து இயங்காது. உயிர் எழுத்து வந்து தனித்து இயங்கும், ஆனா அந்த மெய் எழுத்துக்கள் தனித்து இயங்காது. ஓகேங்களா? மெய் அப்படின்னு என்னது? உடம்பு. உயிர் ஓகேங்களா, இந்த உடம்பு வந்து உயிர் இருந்தாதான் இந்த உடம்பானது இயங்கும். ஓகேங்களா? இப்ப ஒருத்தர் வந்து உயிரோட இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு உடம்பு வந்து இப்ப கை கால் எதுவுமே வேலை செய்யல, ஆனா உயிர் மட்டும் இருக்கு அப்படின்னா அவரை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு மருத்துவம் பார்த்து அவரை வச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஆனா உயிர் இல்லாம வெறும் உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவரை நம்ம வச்சுட்டு இருப்போமா? அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எரிச்சிருவோம் இல்லைங்களா. இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வந்து என்னது? மறைத்துருவோம். அதே மாதிரிதான் ஓகேங்களா, உயிரெழுத்துக்கள் அது வந்து தனியா இயங்கும், ஆனா அந்த மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்தோட சேர்ந்துதான் இயங்குமே தவிர இந்த மெய்யெழுத்தானது எங்கேயுமே தனியா இயங்காது. ஓகேங்களா? இப்ப இக்கு அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ வந்து கா அப்படின்னு இந்த உயிரெழுத்தோட இணைந்து உயிர்மை எழுத்தாக தான் வருமே தவிர இந்த இந்த மெய்யெழுத்துக்கள் மட்டும் இக்கு, இச்சு, இப்பு, இத்து அப்படின்னு சொல்லி மொழிக்கு முதல்ல வராது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 மெய்யெழுத்துக்களுமே என்னது? மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? 18 மெய்யெழுத்துக்குமே என்னது? மொழிக்கு முதல்ல வராது. இப்ப நம்ம வல்லின எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா, இது கா, சா, ட, த, பா, ர வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் என்னது? ஞ, 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 நம. இது மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா, என்னது? எரல, வழல. இந்த 18 எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம கொண்டு வச்சுக்கோங்க. இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல எது எது மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொன்னோம்? இது வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இது இதுல இது இது ந மா, இதுல யா வா. ஓகேங்களா? இதெல்லாம் தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் டா, ரா, நா, நா, ரா, லா, ரா, லா, இந்த எழுத்துக்கள்லாம் ஓகேங்களா, இந்த ஒரு 8 எழுத்துக்கள் இருக்கீங்களா, இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் ஓகேங்களா, இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. ஓகேங்களா? இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. ஓகேங்களா? என்னென்ன இங்க போட்டுருமா? டா, இருக்கு இன்னொரு கலர்ல பண்ணுவோம். டா, ரா, பாருங்க ரா, அடுத்து பாருங்க நா, அடுத்து நா, இருக்குங்களா, அடுத்து ரா, லா, ரா, லா,
அடுத்து ரா லா ரா லா. ஓகேங்களா? இப்ப சொன்ன இல்லைங்களா, இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, 8 உயிர்மை. ஓகேங்களா? இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய இந்த வரிசையில இருக்கக்கூடிய டாடா டிடி டூ டூ டே டைன்னு சொல்லல, அந்த வரிசையில வரக்கூடிய எந்த உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. நல்லா ஞாபகம். இனிமேல் டம்ளர், ரரம், இந்த சொன்னோம்ல நன்றி நன்றி, ரகம், லட்சுமி, ழாழா அப்படின்னு இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த வரிசையில வரக்கூடிய எந்த எழுத்தா இருந்தாலும், இப்போ டைலர் அப்படிங்கிறாங்க, டை மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? அது மாதிரி இந்த எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய லட்டு அது எல்லாமே எடுத்துக்கலாங்க. இந்த எழுத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் சொல் இல்ல, அது வேறு சொல். அப்ப எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னா 8 உயிர்மை எழுத்துக்கள் முழுமையாக மொழிக்கு முதல்ல வராது. அடுத்து பாருங்க, இதுல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்ன, இந்த ஞ ஞ யா வா சிறப்பு எழுத்துக்கள், ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லெட்டர் சொன்னேன் இல்லைங்களா. இப்ப இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுட்டீங்களா. மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதல்ல வராது. இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள்ல வரக்கூடிய வரிசையில வரக்கூடிய எந்த உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லி இந்த 2 பாயிண்ட் நான் வச்சுட்டீங்களா. அடுத்து பாருங்க, ஸ்பெஷல் லெட்டர். ஓகேங்களா? நம்ம ஸ்பெஷல் லெட்டர் சொன்ன இந்த ஞ ஞ யா வா சொன்ன இல்லைங்களா, ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம் இல்லைங்களா. இதுல இந்த ஒரு எழுத்துக்கள் இந்த ஞா, இதுல ஒரு 4, இதுல ஒரு 6, இதுல ஒரு 8 எழுத்துக்கள் சொன்ன இல்லைங்களா. அப்ப பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. நம்ம மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர், அதனாலதான் இது ஸ்பெஷல் லெட்டர் ஏன் சொன்ன அப்படின்னு தெரியுதுங்களா. ஏன்னா இதுல ஒரு சில எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும், ஒரு சில எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. அப்ப இதுல 1, இதுல ஒரு 4, இதுல ஒரு 6, இதுல ஒரு 8 சொன்ன இல்லைங்களா. அந்த எழுத்துக்களை தவிர்த்துட்டு அதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருங்க. தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. அப்ப மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் 18 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. ஓகேங்களா? உயிர்மை எழுத்துக்கள்ல 8, இந்த டா ரா நா நா ரா லா ழா லா, இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. அந்த வரிசையில் வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. நம்ம இந்த ஸ்பெஷல் லெட்டர் சிறப்பு எழுத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஞ ஞ யா வா, இந்த வரிசையில வரக்கூடிய ஒரு சில எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வராது. ஓகேங்களா? இப்ப இந்த 3 பாயிண்ட் தெளிவா புரிஞ்சிச்சு இல்லைங்களா. அடுத்து ஆயுத எழுத்து. ஓகேங்களா? அடுத்து என்னது, ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வராது. ஏன் அப்படின்னா முந்தைய வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா, ஆயுத எழுத்து எங்க வரும், இடையில மட்டும்தான் வரும். அதாவது இப்ப அஃது இஃது அப்படின்னு சொல்லக்கூடிய
இடையில மட்டும்தான் வரும். தனி குரிலுக்கும் வல்லின எழுத்துக்கும் இடையில மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து வருமே தவிர இது எங்கேயுமே தனியா இயங்காது. தனியா இயங்காது அப்படிங்கிற போது மொழிக்கு முதல்ல வராது. ஓகேங்களா? அப்ப மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் 18மே என்னது? மொழிக்கு முதல்ல வராது. ஏன்னா மெய்யெழுத்துகள் எங்கேயுமே தனியா இயங்காது. அது உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மெய்யாதான் இயங்கும். அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வரக்கூடிய அந்த 8 எழுத்துக்கள், நம்ம அந்த 10 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 10 எழுத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 8 எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு முதல்ல வராது. அப்புறம் நம்ம ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞா ஞா யா வா அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஸ்பெஷல் 4 லெட்டர்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். மீதி இருக்கக்கூடிய எந்த உயிர்மை எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வராது. அப்புறம் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது எங்கேயுமே தனியா இயங்காது. அதுக்கு மொழிக்கு முதல்லயும் வராது. அது எங்க வரும்? மொழிக்கு இடையில, அதாவது சென்டர்ல மட்டும்தான் வரும். தனியா எங்கேயுமே இயங்காது. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா? இரண்டையுமே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் அந்த வகுப்புல. இப்ப இதுல இருந்து ஒரு டிஎன்பிசில எப்படி கொஸ்டின் இதுல எடுத்திருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போமா? பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்து நம்ம நடத்தின பாடம் இலக்கண பகுதிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா விளக்கமா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இது வந்து டிஎன்பிசில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சொல்லின் முதலில் வரும் மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேங்களா? இப்ப நம்ம நடத்தின இலக்கண பகுதியில இருந்தா இந்த ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்குது. இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. சொல்லட்டுங்களா? இப்ப நீங்க வந்து கேள்வியை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் குழப்பத்துல இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா முதல்ல கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கேள்வியை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சொல்லின் முதலில், ஓகேங்களா, இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, சொல்லின் இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. சொல்லுக்கு முன்னாடி, சொல்லுக்கு இடையில, சொல்லுக்கு இறுதியில அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் இருக்கு. அப்ப சொல்லோட இறுதியா முதலா எதை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லின் முதலில், அப்ப முதல், அப்ப சொல்லோட முதல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், வராத எழுத்துக்கள், சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், வராத எழுத்துக்கள் அப்படின்னு 2 தலைப்புல பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்களா இல்ல வராத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள், ஓகேங்களா, வரக்கூடிய எழுத்துக்கள். இப்ப இங்க வராத எழுத்துக்கள் சொல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வரக்கூடிய எழுத்துக்கள், அப்ப சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. என்னென்ன? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10 இல்லைங்களா? இது 2 சேர்ந்த 22 எழுத்துக்கள் தானே மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்க பாருங்க, எந்த எழுத்து கொடுத்துருக்காங்க? மெய்யெழுத்துக்கள், ஓகேங்களா? அப்ப உயிரெழுத்து எத்தனை? 12, மெய்யெழுத்து எத்தனை? 10. இது 2 சேர்ந்ததான் 22. அப்ப சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. அதுல உயிர் எழுத்துன 12, மெய் எத்தனை? 10. அப்ப இங்க மெய் எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. எங்க இருக்கு? ஆப்ஷன் ஆ. இதுதான் சரி. சரிங்களா? எத்தனை பேர் இதை கரெக்டா கெஸ் பண்ணீங்க? இந்த மாதிரிதான் இப்ப நம்ம எழுத்துக்களோட முதல் எழுத்துக்களை என்னென்ன
எந்தெந்த எழுத்துக்கள் வரும், வரக்கூடிய எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள் வராத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் நிறைய பார்த்தோம், லெட்டர்ஸ் நிறைய எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா, எழுத்துக்களை. அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பார்த்தோம், அதை எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி பார்த்தது இல்லாம ஒரு கொஷின் கேட்டு இது எப்படி ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா, சொல்லி முதல் எழுத்துக்கள் 10 அப்படின்னு நீங்க இப்போ வந்து உங்களுக்கு இப்படி சொல்லும் போது ஈஸியா வந்துடும். ஆனா நீங்க எக்ஸாம்ல நிறைய ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஏன்னா இந்த பகுதி தான் ரொம்ப ரிஸ்கான பகுதி. கொஷின் வந்து எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேட்கலாம் இல்லைங்களா. அப்படிங்கும்போது இந்த கொஷினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சொல்லின் முதல்ல, இறுதியில, இடையிலா. நம்ம அடுத்த வகுப்புல இறுதி எழுத்துக்கள், அதுக்கு அடுத்த வகுப்புல இடைய எழுத்துக்கள்லாம் பார்க்க தான் போறோம் ஓகேங்களா. அப்ப சொல்லுக்கு முதல்ல தான் கேட்டிருக்காங்க. வரக்கூடிய எழுத்துக்களா, வராத எழுத்துக்களா? வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது? 22 இருக்கு. அதுல என்னென்ன? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. அப்ப இங்க உயிர் கேட்டிருக்காங்களா, மெய் கேட்டிருக்காங்களா? மெய் எழுத்து கேட்டிருக்காங்க. அப்ப மெய் எழுத்து 10. இப்படின்னு அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்குள்ள நம்ம ஒரு கேள்வி கேட்டு இப்படி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், எளிமையா புரியும் ஓகேங்களா. நீங்களும் இப்படின்றக்குள்ள ஆன்சர் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. இந்த ஒரு வீடியோ ஆனது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் பயனடைஞ்சா போதாது, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸோ யாரா இருந்தாலும் அவங்களும் பயன் பெறணும் இல்லைங்களா. நம்ம இந்த இலக்கண பயணம் அவங்களும் அடையணும் இல்லைங்களா. நம்ம இலக்கண ஜேர்னிக்குள்ள நம்ம இலக்கணத்தோட பயணிச்சு கொண்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த பயணத்துல அவங்களும் இடம் பெறணும் இல்லைங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதில தர நான் தயாரா இருக்கேன். கேள்வி கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.